Now I want to ask you about the F1 visa. ஏன்னா அந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ் மாதிரி அது ஒரு பெரிய பரபரப்பாக ஓடுது. இந்த H1B இஷ்யூ வந்தப்போ வந்து திடீர்னு பார்த்தா ஓவர் த நைட் வந்து உண்மையில கேஸ் இருக்குது, உண்மையில இந்த இது பண்ணிட்டேன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட விசா கேன்சல் பண்ணப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் எப்படி வந்து இங்கே H1Bக்கு நிறைய இந்தியர்கள் வருகிறார்களோ, தமிழர்கள் வருகிறார்களோ, அதுபோல் பார்த்திங்கன்னா படிக்கிறது வரக்கூடிய எண்ணிக்கை நிறைய. அப்புறம் நம்ம ஊரில் ஒரு இதுவும் உண்டு, அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்னு. ரெண்டு மாதிரி இருக்குது. உயர்கல்வி அமெரிக்காவில் நன்றாக இருக்கும் என்பது ஒன்று, இன்னொன்று அது ஒரு கௌரவ அந்தஸ்து அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை? இவங்களெல்லாம் எதற்காக திடீர்னு உங்கள் விசா கேன்சல்டுன்னு சொன்னாங்க? அதாவது பழைய ரெக்கார்ட்ஸை வச்சு சொல்லிட்டாங்களா? ஆக்சுவலாக அது வந்து ஒரு மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் த சிச்சுவேஷன் தான். எல்லாம் அவங்க பிளான் பண்ண மாதிரி தெரியல. இல்லை ஒருவேளை இப்போது இந்த 100,000 ஃபீ மாதிரி ஒரு 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 கேயாட்டிக் பிளேஸை க்ரியேட் பண்ணணுங்கிறது இடத்துல இருந்தால் தெரியல. ஏன்னா F1 வீசாவும் இதே மாதிரி ஆன ஒரு இடத்துல தான் இருக்குது. நிறைய அப்யூஸ் பண்ணப்பட்ட வீசாஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா F1 வீசாவில் வர்றவங்க வந்து நம்ம பீப்புளுக்குமே அது ஒரு அவேர்னஸ். எந்த காலேஜுக்கு போகிறீங்க, அதோட ரெப்புடேஷன் ஆஃப் த காலேஜ் மேட்டர்ஸ் ஃபார் யூ. ஸோ வர்றவங்களுமே இன்னொன்று என்னென்னா, ஏதோ ஒன்று படிக்கணும்னு, அதாவது ஒரு யூஎஸ்க்கு போகணுன்ற இடத்துலேருந்து வர்றவங்க நிறைய பேர் கிடையாது. ஃபேமிலி லோனை வச்சு ஒரு எதிர்காலத்தை நோக்கி அப்படி வந்தவங்க தான் நிறைய பேர். ஆக்சுவலாக வந்து வர்றவங்க தான் நிறைய பேர். அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க பர்டிகுலராக வந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வர்றவங்க தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடணுன்ற ஒரு ஆதங்கத்தில் வந்துடுறாங்க. F1 கிடச்சி ஒரு லோனுக்கு சப்மிட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி. ஆனால் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து பெரிய விதத்தில் ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுறது கிடையாது இவங்க. எப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன காரியங்கள், அதாவது F1 வீசாவில் வர்றவங்க வந்து கண்டிப்பாக ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணணும், ப்ளஸ் அந்த ஸ்கூல் அப்ரூவ் பண்ணணும். இது எல்லாமே மீறி இவங்க எங்கே வேலை கிடைக்குதோ அந்த இனிஷியல் அந்த டைம் பீயிங்கை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு கடையிலையோ இல்லை ஒரு க்ராசரி ஷாப்லேயோ இவங்க போய் வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இவங்கள பார்த்துட்டாங்க. லோக்கல் லைக் ஏஜென்சிஸ் பாய்ஸ் அந்த மாதிரி இடங்களில் ஒருத்தர் பார்த்தா கூட இவன் ஃப்ரெண்டு அவங்களோட ஃபோன் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வரும்போது அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓ, இவ்வளோ நடக்கும். இது தெரியாமல் ஏதோ அவருக்கு இங்கே $1 கூடன்னு போய் வேலை பார்க்கறது இது எல்லாத்தையும் பண்ணும்போது இவங்களோட ஃப்யூச்சரே ஒரு குவெஸ்டனபிள் பிளேஸ். இவங்க அதை ரியலைஸே பண்ணுறதில்ல.